மைனா குருவி கதை நேரம். முன்னொரு காலத்தில் வண்ணமலை என்ற ஊரில் முகிலன் என்ற ஒரு சுட்டி பையன் இருந்தான். அவனுக்கு தோட்டங்கள் என்றாலே கொள்ளை ஆசை. ஒரு நாள் அவனது பாட்டி ஒரு பளபளக்கும் தங்க நிற விதையை கொடுத்து, இதை நட்டுவை, ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொன்னார். முகிலன் அந்த விதையை தன் வீட்டுத் தோட்டத்தில் நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றி வந்தான். அடுத்த சில நாட்களில் அங்கே ஒரு கொடி வளர்ந்தது. ஆனால் அது சாதாரண கொடியல்ல. அந்த கொடியில் காய்த்த திராட்சைகள் ஒவ்வொன்றும் ஒரு நிறத்தில் மின்னின. சிவப்பு திராட்சையை சாப்பிட்டால் அவனுக்கு பிடித்த சூப்பர்மேன் போல வேகமாக ஓட முடிந்தது. நீல நிற திராட்சையை சாப்பிட்டதும் அவனுக்கு பறவைகளின் மொழி புரிய ஆரம்பித்தது. பச்சை நிற திராட்சை அவனை ஒரு நிமிடம் மறைந்து போகச் செய்தது. அந்த தோட்டத்தில் ஒரு குறும்புக்கார முயல் இருந்தது. அது ஒரு நாள் தங்கம் போல மின்னிய ஒரு மஞ்சள் திராட்சையை தின்றுவிட்டது. உடனே என்ன ஆனது தெரியுமா? அந்த முயல் ஒரு பெரிய பலூன் போல காற்றில் மிதக்க ஆரம்பித்தது. பாவம் அந்த முயல் பயத்தில் கத்த ஆரம்பித்தது. இதை பார்த்த முகிலன் பயப்படவில்லை. அவன் உடனே ஒரு ஊதா நிற திராட்சையை சாப்பிட்டான். அது அவனுக்கு யோசிக்கும் சக்தியை தந்தது. முகிலன் யோசித்தான். அவன் சட்டென்று ஒரு ஆரஞ்சு நிற திராட்சையை முயலுக்கு கொடுத்தான். அதை சாப்பிட்ட அடுத்த நொடி முயல் மெதுவாக தரைக்கு வந்து சேர்ந்தது. முயல் மகிழ்ச்சியில் முகிலனின் கையை நக்கியது. அன்று முதல் முகிலன் அந்த அதிசய திராட்சைகளை தன் நண்பர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தான். அந்த ஊரே வண்ணமயமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறியது. நம்மிடம் இருக்கும் அதிசயமான விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். உங்களுக்கு பிடிச்ச கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த மணியையும் அழுத்திடுங்க.